எல்லாருக்கும் வணக்கம். ஒரு எலெக்ஷன் அப்படின்னாலே நம்ம பெரும்பாலும் கட்சிகள், வாக்குறுதிகள், தலைவர்கள்னு தான் பேசுவோம். ஆனா அதுக்கெல்லாம் பின்னாடி மக்களோட அன்றாட வாழ்க்கை எப்படி இருக்கு, அவங்க என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க, வாங்க முசிறி தொகுதியில மக்களோட உண்மையான குரல் என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ரூபாய் வெறும் ரூபாய் ஒரு கிலோ வாழைக்கு. இது ஏதோ ஒரு நம்பர் மட்டும் இல்ல. இதுதான் முசிறியோட தற்போதைய யதார்த்தம். இது வெறும் விலை சரிவுன்னு சொல்லிட முடியாதுங்க. இது ஒரு முழு சமுதாயத்தோட வாழ்வாதாரத்தையே ஆட்டி பார்க்குற ஒரு பெரிய அதிர்ச்சி. ஆமாங்க, இங்க எலெக்ஷன்ங்கிறது பெரிய பெரிய சித்தாந்தங்களை பத்தினது இல்ல. அது முழுக்க முழுக்க வயித்துப்பாட்ட பத்தினது. அப்போ இந்த வாழ்வாதார போராட்டம் ஒரு தேர்தலோட முடிவை எப்படி தீர்மானிக்குது? வாங்க முசிறியோட சின்ன சின்ன ஆனா ரொம்ப முக்கியமான பிரச்சனைகளை ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல நாம பார்க்க போறது இந்த மாபெரும் வாழை வீழ்ச்சி. ஒரு உள்ளூர் பொருளாதாரம் எப்படி ஒரு முட்டுச்சந்துக்கு வந்திருக்குங்கிறத பத்தி தான். அதாவது முசிறியோட பொருளாதாரத்துக்கே உயிர்நாடியே இந்த வாழை விவசாயம்தான். அப்போ அந்த ஒரு பயிர் அடி வாங்குனா அது எப்படி ஒரு முழு ஊரையும் முடக்கி போடுதுன்னு பாப்போம். இந்த வித்தியாசத்தை பாருங்களேன். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஒரு கிலோ வாழைக்கு 60 ரூபாயிலிருந்து 70 ரூபாய் வரைக்கும் விலை போயிட்டு இருந்துச்சு. விவசாயிக்கு நல்ல லாபம். ஆனா இன்னைக்கு வெறும் 18 ரூபாய். இதுக்கு 2 முக்கிய காரணம் சொல்றாங்க. ஒன்னு பயங்கரமான வெயில், இன்னொன்னு கர்நாடகாவிலிருந்து வர்ற போட்டி. இது ரெண்டும் சேர்ந்துதான் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு. யோசிச்சு பாருங்க, இது விவசாயியோட மட்டும் நிக்கிற பிரச்சனை இல்ல. விவசாயி கையில காசு இல்லைனா என்ன ஆகும்? அவரால டிரான்ஸ்போர்ட்காரங்களுக்கு காசு கொடுக்க முடியாது. அப்புறம் சில்லறை வியாபாரி கிட்ட பொருள் வாங்க மாட்டாங்க. அவங்கள நம்பி இருக்கிற ஆயிரக்கணக்கான தினக்கூலி தொழிலாளர்களுக்கு வேலை இருக்காது. இது ஒரு சங்கிலி தொடர் மாதிரி. ஒருத்தரை பாதிச்சா அது ஊர்ல இருக்கிற எல்லாத்தையும் பாதிக்குது. சரி, இப்ப விவசாய பிரச்சனைகளை விட்டுட்டு முஸ்ரி டவுனுக்குள்ள போலாம். முற்றுகைக்கு உள்ளான ஒரு நகரம். அதாவது அங்கிருக்கிற உள்கட்டமைப்பு பிரச்சனைகளால மக்கள் ஒவ்வொரு நாளும் எப்படி கஷ்டப்படுறாங்கன்னு பார்க்கலாம். இந்த டிராஃபிக் பிரச்சனை எப்படி ஆரம்பிச்சதுன்னு பாருங்க. இது ஒரு டாமினோ எஃபெக்ட் மாதிரி. எங்கேயோ நேஷனல் ஹைவேஸ்ல ஒரு பாலம் ரிப்பேர் ஆகுது. அதனால எல்லா கனரக வாகனங்களையும் முசிறி வழியா திருப்பி விடுறாங்க. அவ்வளவுதான். அது வரைக்கும் அமைதியா இருந்த ஊர் ரோடு எல்லாம் நாசமாகுது. மக்களோட அன்றாட வாழ்க்கையே ஸ்தம்பிச்சு நிக்குது. இங்கேதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்குது. இந்த டிராஃபிக்கு உண்மையான காரணம் யாரு? சென்ட்ரல் கவர்மெண்டோட NHAIயும் மாவட்ட போலீஸும் தான். ஆனா மக்களோட கோபம் எல்லாம் யார் மேல திரும்புது? உள்ளூர்ல இருக்கிற டவுன் அதிகாரிகளும் MLAயும் தான் பதில் சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அதாவது பிரச்சனை ஒரு இடத்துல இருக்கு, ஆனா கோபம் வேறொரு இடத்துல வெளிப்படுது. அடுத்ததா நம்ம பார்க்க போறது இந்த 1000 ரூபாய் உதவித்தொகை. இது ஒரு உயிர் நாடின்னு சொல்லலாம். அதே சமயம் இது ஒரு இருமுனை கத்தி மாதிரியும் செயல்படுது. ஒரு பக்கம் இது மிகப்பெரிய உதவியா இருக்கு, இன்னொரு பக்கம் இதுவே சில பிரச்சனைகளையும் உருவாக்குது. அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் பல குடும்பங்களுக்கு எவ்ளோ பெரிய உதவியா இருக்குன்னு பாருங்க. வர்ற பணத்துல கிட்டத்தட்ட 39% மருந்து செலவுக்கு போகுது, 20% பிள்ளைங்களோட படிப்புக்கு, மீதி இருக்கிற பணம் மற்ற வீட்டு அத்தியாவசிய தேவைகளுக்கு. ஆக மொத்தம் இந்த 1000 ரூபாய் ஒரு பெரிய பொருளாதார கஷ்டத்திலிருந்து பல குடும்பங்களை காப்பாத்துது. ஆனா இதுல இன்னொரு பக்கமும் இருக்கு. அதாவது ஒருத்தருக்கு பணம் கிடைச்சு அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கிடைக்கலனா என்ன ஆகும்? இதுல ஊழல் நடந்திருக்கு, பாரபட்சம் பாக்குறாங்கன்னு ஒரு கோபம் வருது. இந்த கோபம் ரொம்பவே வலிமையானது. இதுதான் இந்த திட்டம் எப்படி மக்களை பிரிக்கவும் செய்யுதுங்கிறதுக்கு உதாரணம். இது ஒரு வகையான மனித இயல்புனே சொல்லலாம். 10 பேருக்கு நல்லது நடந்தா அது பெருசா தெரியாது. ஆனா ஒருத்தருக்கு கிடைக்கலன்னா அவங்களோட கோபம் ரொம்ப உரக்க கேக்கும். இதுதான் இப்போ ஆளுங்கட்சிக்கு இருக்கிற ஒரு பெரிய சவால். திட்டம் நல்லா இருந்தாலும் இந்த விலக்கப்பட்டவங்களோட கோபத்தை எப்படி சமாளிக்கிறதுங்கிறதான் கேள்வி. சரி, இதுவரைக்கும் நம்ம பிரச்சனைகளை பத்தி பார்த்தோம். இப்போ தீர்வு என்ன? மக்கள் அடுத்ததா வர்ற தலைவர்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறாங்க, அவங்களோட கோரிக்கைகள் என்னன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, ஒவ்வொரு பகுதி மக்களுக்கும் ஒவ்வொரு முக்கியமான தேவை இருக்கு. ஆத்து பக்கமா இருக்கிற வாழை விவசாயிகளுக்கு ஒரு கோல்ட் ஸ்டோரேஜ் வேணும். முஷரி டவுன்ல இருக்கிற வியாபாரிகளுக்கும் வேலைக்கு போறவங்களுக்கும் ஒரு பைபாஸ் ரோடு வேணும். SC காலனிகள்ல இருக்கிற தினக்கூலி தொழிலாளர்களுக்கு பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்துல வீடு வேணும். ஆக ஒவ்வொருத்தரோட தேவையும் அவங்க வாழ்ற இடத்தையும் செய்யற வேலையும் பொறுத்து மாறுது. இந்த அரசியல் மாற்றத்தையும் கொஞ்சம் கவனிக்கணும். 2016ல அதிமுகவுக்கு 52%க்கும் மேல ஓட்டு இருந்துச்சு. ஆனா 2021ல அது 35.5%மா குறைஞ்சிருக்கு. இது ஒரு பெரிய சரிவு. இதனால இப்போ போட்டி ரொம்ப கடுமையா இருக்குன்னு நம்மால புரிஞ்சுக்க முடியுது. 21.14%. இதுதான் முஷிரியில இருக்கிற பட்டியலின குடும்பங்களோட எண்ணிக்கை. இது ஒரு பெரிய சக்தி வாய்ந்த வாக்கு வங்கி. பெரும்பாலும் அரசு நலத்திட்டங்களை நம்பியிருக்கிற இவங்களோட வாக்குகள் தேர்தலோட முடிவை தீர்மானிக்கிற சக்தியா இருக்கும்.
அப்போ 2026ல வரப்போற எம்எல்ஏ எப்படி இருக்கணும்னு மக்கள் நினைக்கிறாங்க? அவங்களுக்கு வெறும் வாயில பேசுற ஆளு வேண்டாம், வேலை செய்யற ஆளு வேணும். கோல்ட் ஸ்டோரேஜ் மாதிரி பெரிய திட்டங்களை கொண்டு வர்றவரா இருக்கணும். சின்ன சின்ன அன்றாட பிரச்சனைகளை தீர்க்கிறவரா இருக்கணும். நலத்திட்டத்துல விடுபட்டவங்களுக்கு ஒரு வழி சொல்றவரா இருக்கணும். இதுதான் உங்களோட எதிர்பார்ப்பு. இறுதியா முசிறி வாக்காளர்கள் முன்னாடி ஒரு பெரிய கேள்வி நிக்குது. ஒவ்வொரு நாளும் வாழ்க்கைய ஒரு போராட்டமா இருக்கும்போது நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க? இப்போதைக்கு உடனடி நிவாரணம் கொடுக்கற அதிகாரத்துல இருக்கிற கட்சிக்கா, இல்ல எல்லாத்தையும் மாத்திரேன்னு வாக்குறுதி கொடுக்கற கட்சிக்கா? யோசிச்சு பாருங்க. இது முசிறியோட கேள்வி மட்டும் இல்ல, நம்ம எல்லாரோட கேள்வியும் கூட.